श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै நமஹ. நேற்று ஸ்லோகத்துல இந்த மாதிரி முக்திங்கிறது நான்கு வகைப்படும், அதனால மோட்ச தசையில தாரதமியம் உண்டு அப்படின்னு ஆக்ஷேபிச்சா. அந்த மாதிரி தாரதமியம் வரத்துக்கு பிரசக்தியே கிடையாது. சாலோக்கியமோ சாமீப்பியமோ சாரூப்பியமோ இது மூணுமே சாயுஜ்யத்துல அடங்கி விடுறது. சாயுஜ்யத்துல அடங்கிறதுனால சாயுஜ்யம் தான் மோட்சம்னு சொல்லப்படுறது. மீதி எல்லாமே உபச்சாரம் தான், கவுனகல்பம் தான் அப்படின்லாம் சாதிச்சு முடிச்சுட்டார். இப்ப அதன் பேர்ல ரெண்டு விதமான கேள்வி வருது. ஏற்கனவே 63வது ஸ்லோகத்திலேயே ஒரு கேள்வி கேட்டுன்னு பதில் சொல்லிருக்கார். இவன் தர்மபூத ஞானம் விகசிதமா எடுத்தோம்னாக்கா இந்த பிரபஞ்சத்தையே அவன் சிருஷ்டிக்கட்டுமே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு அதற்கெல்லாம் பதிலாம் ஏதோ ஓரளவு சொன்னாங்க. இப்போ திருப்பி அதே மாதிரியே ஒரு கேள்வி வருது. அது பெருமாளுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் ஆதாரமா இருக்கான்னு லட்சணம் சொல்லி ஜன்மாத்தியத்தான்னு சர்வ காரணத்துவம் அப்படின்னு சொல்றக்கு, அந்த மாதிரி ஜீவன் கூட சர்வ காரணமா இருக்கட்டுமே அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடுறது. அந்த கேள்வி என்ன? இல்ல பகவானுக்கு அதீனமாகவே எப்பொழுதும் இருக்கிறான் ஜீவன் அப்படி சொல்றதுனால பகவான் இவனை இஷ்டத்துக்கு தள்ளிவிடலாமே, கொஞ்ச நாள் இருக்க வச்சுட்டு நீங்க இருந்தது போறோம் திருப்பி சம்சாரத்துக்கு போ அப்படின்னு கூட சொல்லிடலாமே அப்படின்லாம் கேள்வி வருது. அதற்கெல்லாம் பதில் சொல்ல போறே இருக்கும். முக்தாளுக்கு ஜெகத்காரணத்துவம் வரும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அந்த கேள்வி வந்ததுன்னாக்கா அது வரவே வராது அப்படின்னு ஒரு பதில் சொல்லணும். ஏன் அப்படின்னாக்கா அது ஏற்கனவே சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்க. அந்த மாதிரி அந்த லட்சணம் பிரம்ம லட்சணம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டு பிரம்மத்தினுடைய லட்சணம் அதுக்கு ஒண்டிதான் இருக்கும் அப்படின்னு சமாதானம் சொல்ல போற. அதே மாதிரி பிரம்மத்துக்கு அதீனமாக இவன் இருக்கான்னு சொல்றதுனால இவனுக்கு இது போயிடுமே, சுவாதந்திரியம் போயிடுறது, அவன் இஷ்டப்படி நம்மள தள்ளிவிட்டான்னா என்ன பண்றதுன்னு கேட்டு அதற்கும் சமாதானம் இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். அதுக்கோசரம் இந்த ஸ்லோகம் வருது. இப்ப என்ன வருது, இவனுக்கு எவ்வளவு நாள் பரதந்திரம் இருக்கு. பாரதந்திரம்ங்கிறது எப்படிப்பட்ட பாரதந்திரியம் இருக்கு? பாரதந்திரியம் நம்ம லோகத்துல எப்படி இருக்கும்னாக்கா ஒரு எஜமானன் ஒரு சேவகன், அந்த எஜமானனுக்கு சேவகன் கட்டுப்பட்டு இருக்கான். ஏதோ அவனுக்கு கடன் கொடுக்கலாம், எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம், அதனால அவனுக்கு அடங்கி இருக்கான். இவன் இந்த அடங்கி இருக்கிறதுன்றது ஜன்ம முழுக்க இல்லை. அவன் நினைச்சான்னாக்கா விலகின் வந்துடலாம். அவனுக்கு காரியம் முடிஞ்சிருத்துனாக்கா எனக்கு போர் உங்ககிட்ட இருந்தது, இனிமேல் நான் உனக்கு கட்டுப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட அவன் வரலாம். அந்த மாதிரி பகவானுக்கு கூட இவன் கட்டுப்பட்டு இருக்கிறது எவ்வளவு நாள்? அப்படியே இவன் பகவானுக்கு சர்வாத்மனா பரதந்திரனா இருக்கான் அப்படின்னு சொன்னாக்க அவனுக்கு சுகம் எப்படி வரும்? சுகம் ஒருத்தனை கட்டுப்பட்டு இருக்கிறதுனால சுகம் வராதே. அதனால இது கேள்வி வருது. அதுலயும் வேதாந்த சாஸ்திரம் என்ன சொல்றதோ அததான் நாம எடுத்துக்கணும் அப்படின்னு பதில் சொல்ல போறோம். இப்ப என்ன கேள்வி கேட்கிறா, இந்த பிரபஞ்சத்துக்கு நிமித்த காரணமாகவும் உபாதான காரணமாகவும் பிரம்ம இருக்கு, அததான் ஜன்மாத்யஸ்யதஹ அப்படின்னுட்டு சூத்திரக்காரர் சொல்லிட்டு போனார். ரெண்டாவது சூத்திரமே இதுதான். இந்த பிரபஞ்சத்துக்கு சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் எல்லாம் எதனிடமிருந்து வருகிறதோ அவனே பிரம்மம், அதுவே பிரம்மம், அவனே பரமாத்மான்னு சர்வகாரணத்துவம் பிரம்மத்துவம் அனைத்துக்கும் காரணமா இருக்கிறது தான் பிரம்ம லட்சணம் அப்படின்னுட்டு சொல்லிட்டு போயிட்டார் சூத்திரக்காரர்.
அதனால பிரம்ம லட்சணம் அவர் சொல்லிட்டு போயிட்டாரா இல்லையா? ஆனா இப்போ இவனும் எல்லாத்தையும் அடைஞ்சுட்டானே, ஞானம் தர்மபூத ஞானம் விகசிதமாயிடுத்து எல்லாம் இருக்கிறதுனால ஏன் இவனுக்கு அது வந்துட்டு போகட்டுமே, ஜெகத்காரணத்துவம் வரட்டுமே அது அப்படின்னு கேள்வி கேட்டுண்டாக்கா அதற்கு பதில் சொல்றாரு இப்போ. அதுவே தப்பு. ஏன்னா சூத்திரகாரரே ஜெகத் வியாபார வர்த்தியம் பிரகரணாத் அசன்னிகிதத்வாச்ச அப்படின்னு சூத்திரகாரர் பண்ணிட்டு போயிட்டார். அதுல இந்த பிரபஞ்சத்துக்கு வியாபாரம் இருக்கே, பிரபஞ்ச வியாபாரம், சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் அந்த பிரயோஜனீவனம் இதெல்லாம் அதெல்லாம் எம்பெருமானுக்கு மட்டும்தான் வரும், ஜீவாத்மாவுக்கு வராது. அவன் அந்த பிரகரணத்துல அவன் படிக்கப்படல, அவன் சொல்லவே படல. அதனால இவனுக்கு இது வராது அப்படின்னு நாங்க சமாதானம் சாதிக்கிறார் சூத்திரக்காரர். அப்படி சாதிக்கிறதுனால அதை கொண்டுதான் இங்க பார்க்கணும். அதனால பிரம்மத்துக்கு அந்த லட்சணம், ஜீவனுக்கு வராது. அதை எப்படி சொல்ல முடியும்? சூத்திரக்காரரே இதே 4ஆம் அத்தியாயம் 4ஆம் பாதத்துல 4வது அதிகரணம் சங்கல்பாதிகரணம்னு பேரு. அந்த சங்கல்பாதிகரணத்தை சாதிக்கும் பொழுது இங்கேருந்து அங்க போறான். இவன் போன உடனே யதேஷ்டம் இவன் எல்லாத்தையும் சங்கல்பிச்சுக்கிறானா, அல்லது இவன் பகவானுக்கு அதீனமா இருந்துட்டு இந்த லோகத்துல எல்லாம் பிரயாசப்பட்டு தானே எல்லாம் பண்றான், பிரயாசப்பட்டு தானே பண்றான். அந்த மாதிரி இவன் ஒவ்வொன்றும் ஆயாசப்பட்டு சிரமப்பட்டு எல்லாத்தையும் அனுபவிக்கிறானா அப்படின்னு கேள்வி கேட்டுண்டு அங்க சமாதானம் சொல்லும் பொழுது இங்க கர்ம விஷயத்துவம் இருக்கிறதுனால இவன் கஷ்டப்படுறான். அதனால விநாயகம் பிரகுர்வானோ ரசயாமாச வானன்ற கதையா இவன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அங்க போயிட்டாக்கா இந்த கர்மாவானது போயிடுறது. கர்மா போயிடவே சங்கல்பாதேவ தச்சுதே அப்படின்னு சூத்திரக்காரர் சொல்லிட்டார். அது எப்படி சொல்லுவேன் அப்படின்னா உபனிஷத் சொல்லிடுத்து. சாந்தோக்கிய உபனிஷத்து சங்கல்பாதேவ அஸ்ய பிதரஹ சமுத்திஷ்டந்தி யதி பிதருலோக காமோ பவதி தஸ்ய சங்கல்பாதேவ பிதர தஸ்ய அஸ்ய பிதரஹ சமுத்திஷ்டந்தி அப்படின்னு சமுத்திஷ்டந்தின்னு இருக்கு. இவன் சங்கல்பிச்சுட்டான்னா போறோம், தன்னுடைய பித்ருக்கள்லாம் பார்க்கணும், எத்தனையோ ஜென்மாக்கள்ல தன்னுடைய அப்பாக்கள்லாம் இருப்பாளோ இல்லையோ அவளெல்லாம் பார்க்கணும்னாக்கா அவன் அத்தனை பேரும் வரிசையா வந்துருவாளாம். அதனால இவன் சங்கல்பத்தினாலேயே எல்லாம் பண்ணுகிறான் இந்த முக்தன். பரமாத்மாவும் அதானே பண்றான், அதனால 2 பேருக்கும் வரலாமே. அதனால முக்தனுக்கும் சரி இவனுக்கும் சரி பிரம்மத்துக்கும் சரி 2 பேருக்குமே உண்டு அப்படின்னுட்டு பூர்வபக்ஷி ஆக்ஷேபிக்கிறார். அதற்கு என்ன பதில் சொல்றான்னாக்கா அது தப்பு. இந்த இந்த சங்கல்பம் கூட எப்படி தெரியுமா, பகவானுக்கு லீலையா இருக்கணும். இது அந்த லீலா விபூதியில நாம் அனுபவிக்கிறது, அதுக்கோசரம் இந்த சங்கல்பமே தவிர்த்து லோகத்தெல்லாம் சிருஷ்டிக்கிறதோ அதெல்லாம் கிடையாது. ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லிருக்கோம், சிருஷ்டிக்கிறது அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கணும்னாக்கா அந்தர்யாமியா இருக்கணும். அந்தர்யாமித்துவம் இருந்தாதான் இவனுக்கு சிருஷ்டிக்கவே முடியும். இப்போ இதெல்லாம் பகவானுடைய லீலையா இருக்கு. பகவானுடைய லீலையா இருக்கிறதுனால அந்த லீலா விபூதியை அனுபவிக்கணும். அதற்கோசரம் இவன் என்ன பண்றான்னாக்கா இந்த மாதிரி சங்கல்பிச்சுட்டு வரான். இதெல்லாம் ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்றேன் சுவாமி தேசிகனே. ஆகையினால அதுக்குதான் இந்த இடத்துல இவ்வளவு பிரயத்தனமே பண்றது. அது இவ்வளவு பிரயத்தனம் பண்றதுன்றது அதற்கோசரம் தான் அது. அதனால இந்த சங்கல்பாதேவ தச்சுதேன்னு சொல்றதோ அல்லது ஸ்ருதியானது சங்கல்பாதேவ அஸ்ய பிதரஹா சமுத்திஷ்டந்தி அப்படின்னு சொல்றதெல்லாம் கூட இதுக்குதான் அர்த்தம் அது அப்படின்னு சாதிச்சாருது. அதனால இன்னொரு விஷயம் இருக்கு. லட்சணம் அப்படின்னு சொன்னாக்கா ஏற்கனவே சாதிச்சிருக்கோம், சுவாமி சாதிக்கிறார். லட்சணம் சொன்னாக்கா பசு மாட்டுக்கு இது லட்சணம்னு ஒருத்தன் சொல்றான்.
அது வேற எந்த மாட்டுக்கும் அது அன்வைக்க கூடாது. லட்சணம்னா அதான் சஜாத்திய விஜாத்திய வியாவர்த்தமா இருக்கணும். தன்னுடைய ஜாத்தியிலையும் வரக்கூடாது, பிற ஜாத்தியிலையும் சேரக்கூடாது. அந்த மாதிரி லட்சணம் சொல்லணும். இப்ப லட்சணம் அது சொல்லச்ச சர்வ காரணத்துவம் பிரம்மத்துவம். பிரம்ம லட்சணம் என்னன்னா சர்வ காரணத்துவம் அப்படின்னு சொல்லிடுறோம். இப்போ ஜீவனுக்கும் சர்வ காரணத்துவம் சொன்னோம்னு வச்சுக்கோங்க லட்சணம். அப்போ ஒரே லட்சணம் ரெண்டு பேருக்கும் அன்வயிக்கிறது. அது எப்படி வரும்? இது அதிகரண சாராவில சுவாமி கேட்கிறார். தஸ்ய அந்நிய தஸ்யாது, ஒரே லட்சணம் தஸ்ய அந்நிய கதம் சியாத், அவனுக்கும் இன்னொருத்தனுக்கும் எப்படி ஒரே லட்சணம் அன்வயிக்கும் அப்படின்னு கேட்கிறாரு சுவாமி. அது அதனால இது வராது. இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு. இவன் சுதந்திரனாக எதையும் சிருஷ்டிக்கல. இந்த முக்தாத்மா சுதந்திரனாக சிருஷ்டிக்கல. அதனாலதான் ஒரு விஷயம் சொன்னோம். ஒரு எஜமானன், அந்த எஜமானனுக்கு கீழே ஒரு சேவகன் இருக்கான். அவன் ஏதோ சில காலம்தான் அவனுக்கு அதீனமா இருப்பான். கொஞ்ச நாள் கழிச்சு அவன் சுதந்திரனா போயிடலாம். அந்த மாதிரியாக இவனும் பரமாத்மா கொஞ்ச நாள்ல சுதந்திரனா போயிடுவான்னா அப்படி கிடையாது. எப்பொழுதுமே ஒரு க்ஷணம் கூட மாறக்கூடாது. ஒரு க்ஷணம் கூட இவன் சரீரம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. எப்பொழுதும் சரீரமாகவே இருக்கிறான் அப்படின்னு தான் சொல்லணும். அது எப்பொழுதுமே பரமாத்மாவுக்கு சரீரம். சரீரம்னா என்ன அர்த்தம்? எஸ்ய சேதனஸ்ய திரவியம் சர்வாத்மனா ஸ்வார்த்தே நியந்தம் தாரயிதும் சக்கியம் தச்சேடதீக ஸ்வரூபம் சே தது தஸ்ய சரீரம் இது சரீர லட்சணம் ஆஸ்தேயம் அப்படின்னு எம்பெருமானார் அனுகிரகிச்சிருக்கார். எந்த ஒருவனுக்கு, ஒரு திரவியத்துக்கு, ஒரு சேதனனுக்கு எந்த திரவியமானது அது இருக்கிற பரியந்தம் நியாமியமாகவும் தாரியமாகவும் சேஷமாகவும் இருக்குமோ, நியாமியமா இருக்கும், அது மாதிரி தாரியமா இருக்கும், சேஷமா இருக்கும். எதேக தாரியம் எதேக நியாமியம் எதேக சேஷம் தது தஸ்ய சரீரம் அப்படின்னு சாதிச்சுட்டார் பாஷ்யக்காரர். இது ஸ்ருதி சொல்றதுதான்னுட்டு வாதியம்சாம் போகர் அப்பள்ள நியாய குடிசம்பர கந்தத்துல சாதிச்சிருக்கார். அதனால இதான சரீர லட்சணம். இந்த ஜீவன் எவ்வளவு நாள் இருப்பானோ அவ்வளவு நாள் அவன் பரமாத்மாவுக்கு சரீரம் அப்படின்னு சொன்னா ஜீவன் நித்தியனாச்சே. ஜீவன் நித்தியனா இருக்கிறதுனால எப்பொழுதும் எம்பெருமானுக்கு சரீரமாகத்தான் இருப்பான் அப்படின்னு அர்த்தம். எம்பெருமானுக்கு எப்பொழுதும் சரீரமாக இருக்கிறதுனால இவன் சுதந்திரன் கிடையாது. இன்னொன்னு சரீரம்னா என்ன அர்த்தம்? சரீரத்துக்குள்ள அந்தர்யாமியா உட்கார்ந்துக்கிறது. என் உடம்புக்குள்ள நான் உட்காந்துருக்கேன், நம்ம உடம்புல நாம் அத்தனை பேரும் உள்ள இருப்போம். அந்த மாதிரி பகவான் நம்ம அத்தனை பேருக்கும் அந்தர்யாமியா எழுந்துள்ள இருக்கான். அது நமக்கு சக்தி கிடையாதே. அதனால இந்த பிரபஞ்சம் நமக்கு சரீரம் இல்லை. அதனால நாம அந்தர்யாமியாக ஆக முடியாது. அப்படி ஆகாததுனால நாமும் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கவே முடியாது. இத பின்னாடி சொல்ல போற அடுத்த சரத்துல எல்லாத்தையும் விவரமாக கேள்வி கேட்டு என்னென்ன கேள்வி வருதோ அதுக்கெல்லாம் சமாதானம் சாட்சி அந்தர்யாமியா இருக்கிறவன் நாராயணனே, அவனை தவிர்த்து யாரும் கிடையாது அப்படின்றதெல்லாம் சாதிக்க போற. அதனால இவன் எப்பொழுதுமே சுதந்திரன் கிடையாது. அதனால பெருமாளுக்கு ஒண்டிதான் சர்வசிரஷ்டத்துவம் சர்வ காரணத்துவம். வேற யாருக்குமே அது வராது. பகவானோட சேர்ந்த பிராட்டி, பிராட்டியோட சேர்ந்த பகவான், இவா ரெண்டு பேருக்கு தான் வரும். வேற யாருக்குமே வராது அது. இது வியாச சித்தாந்தம். அந்த வியாசர் வேத சித்தாந்தமா அது சாதிச்சிருக்காரு. வேதம் சொல்றது. அதனால எல்லாம் இவங்க தான் இருக்குன்னு அர்த்தம். அதனால இவனுக்கு அது வரவே வராது. அந்த சரீர லட்சணம் சொல்லி, சரீர லட்சணம் என்னது? அது அவனுக்கு நம்ம அதீனமா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் தானே அது. அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்பொழுதுமே அந்த லட்சணமானது நாசத்தை அடையவே அடையாது. ஏன் அப்படின்னாக்கா அது ஏற்கனவே சொல்லிட்டோம். சர்வாத்மா நியாமியம், தான் இருக்கிற பரியந்தம் நியாமியமாவே இருக்கும், தாரியமாவே இருக்கும், சேஷமாவே இருக்கும்.
நியாய சித்தாந்தத்துல இதுக்கு பரிஷ்காரம் பண்ணும் பொழுது சுவாமி சாதிக்கிறார், எஸ் சேதனசிய யதவஸ்தம் திரவியம் யாவத் சத்தம் அசம்பந்த அனர்ஹம் அப்படின்னு சாதிக்கிறார். யாவத் சத்தம் எவ்வளவு நாள் இருக்குமோ அது அவ்வளவு நாள் அசம்பந்த அனர்ஹம் சம்பந்தமற்ற தன்மைக்கு தகுதியற்றது. அதனால சம்பந்தத்தோட கூடியதாவே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். எப்பொழுதும் பெருமாளுக்கு அதீனமாகவே இருக்கும், நியாமியமாகவே இருக்கும் அப்படின்ற அர்த்தத்தை இந்த நெகட்டிவ் எதிர்மறையா சொல்லி திருடீகரிக்கிறார் சுவாமி. 2 மைனஸ் பிளஸ் ஆகிற மாதிரி யா அசம்பந்த அனர்ஹம், ஆ அசம்பந்தம் அனர்ஹம் ரெண்டுமே 2 மைனஸ் நெகட்டிவ், அதுல பாசிட்டிவ்ல கொண்டு வர்றாரு சுவாமி. நியாய சித்தாந்தனத்துல சரீர லட்சணத்தை சாதிச்சிருக்க. அதனால அந்த கிரமத்துல பார்க்கணும். அதனால அது சரீர லட்சணம் இவனுக்கு போகவே போகாததுனால முக்தி தசையிலையும் இவன் சரீரமாகவே இருப்பான். அப்படி இருக்கிறதுனால பிரம்மாதீனத்துவம் அப்படிங்கிறது தான் இவனுக்கு இருக்கு. பரமாத்மா அதீனமா இருக்கிறதுனால இவன் எப்படி அவனுக்கு போட்டி போடுவான்? அதனால ஜெகத்காரணத்துவம் இவனுக்கு வராது அப்படின்னு சாதிச்சு முடிச்சார். அதன் பிறகு ஒரு கேள்வி வருது, சரி பிரம்மாதீனத்துவம் இவனுக்கு இருக்கோ இல்லையோ? பிரம்மாதீனத்துவம் கணக்க இருந்ததுன்னாக்க அப்போ இவனுக்கு புனராவர்த்தி கூட வந்துருமே. நீங்க மோட்சம்னா என்ன சொல்றீங்க? அப்புனராவர்த்தி லட்சணம் மோக்ஷா அப்படின்னு சொல்றீங்க. திரும்ப வராம இருக்கிறது, அங்கேயே இருக்கிறது, அதுதான் மோட்சம் அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க. ஆனா இப்போ இவன் அதீனமா தானே பெருமாள் அதீனமா தானே இவன் இருக்கான். அந்த ஜென்மா ஜெகத் வியாபாராவர்த்தி அதிகரணம் கடைசி அதிகரணத்துல அனாவர்த்தி சப்தாத் அனாவர்த்தி சப்தாத் அப்படின்னு சூத்திரம், கடைசி சூத்திரம் 545வது சூத்திரம். அந்த சூத்திரத்துக்கு அவதாரிகை எழுதுற எம்பெருமானார், எதிபவரம் புருஷாயுக்தம் முக்த ஈஸ்வரியம் தர்ஹி தஸ்ய ஸ்வதந்திரத்வேன அப்படின்னு சொல்றாரு. சுதந்திரமா போயிட்டதுனால புனராவர்த்தி சங்கே எத்தியத்ராக, இவன் சுதந்திரமா போயிட்டதுனால திரும்ப அமிச்சுடலாம்னு அமிச்சுடுவானே பகவான். அவன் தான் சுதந்திரனாச்சு, அவன் இஷ்டப்பட்டான்னா அமிச்சாலும் அமிச்சுடலாமே அப்படின்னு இடங்க கேள்வி கேட்கிறார். அதனால தத் சங்கல்ப அன்முக்தஸ்ய புனராவர்த்தி சங்கே எத்தியத்ராக அனாவர்த்தி சப்தாத் அனாவர்த்தி சப்தாத் அப்படின்னு சூத்திரக்காரர் போடுற. அதுக்கு பாஷ்யக்காரர் வந்து அவதாரிகை இப்படி போட்டிருக்காரு. அவன் சுதந்திரன், அவனுக்கு அதீனமா முக்தன் இருக்கான், முக்தனுடைய ஐஸ்வர்யம் கூட பகவத் அதீனமா இருக்கு. அப்படி இருக்கிறதுனால அவன் சங்கல்பத்தினால திரும்பி வரும்படியா ஆயிடுவேன். திரும்ப வரும்படியா ஆயிடுச்சுன்னாக்கா அப்போ அப்புனராவர்த்தி லட்சணம் மோட்சம்னு நீங்க சொல்றது எப்படி இருக்கும் அப்படின்னு கேள்வி வருது. அது அதற்கு சமாதானம் சாதிக்கிற, அதுவும் தப்பு. அது இது நமக்கு சாஸ்திரம் தான் பிரமாணம். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரியாகாரியம் வியவஸ்திதோ அப்படின்னுட்டு பெருமாளே சாதிக்கிறார். அதனால சாஸ்திரம் என்ன சொல்றதோ அதை ஏத்துக்கணும். ஏற்கனவே சொல்றோம், பகவான் எல்லாருக்கும் பிரீதி பண்ணணும்னே விரும்புறான். யாருக்குமே பகவான் கஷ்டத்தை கொடுக்கணும்னு விரும்பவே இல்லை, எல்லாரையும் அனுகிரகிக்கணும். இது சதசுல ஒரு கேள்வி வந்தது. இது சொல்றது ஒரு 20 வருஷம் முன்னாடி அடியேன்னு ஒரு கேள்வி கேட்டேன். இந்த மாதிரி பகவான் இஷ்டப்படி பண்ணலாமே, அனுகிரகம் பண்றான், நிகிரகன்றதும் பண்றானே, இது எப்படி அப்படின்னுட்டு என்ன லௌகிகர் ஒருத்தர் கேள்வி கேட்டார். ஏன்னா ஹேய குணமே கிடையாது இல்லையோ பகவானுக்கு, அப்ப நிகிரகம் எப்படி அவன் பண்ணலாம்? நிகிரகன்றது ஒருத்தர் கஷ்டப்படுத்துறது தானே, எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேள்வி அத லௌகிகர் கேட்டார். அத சபையில அடியேன் இத ஒருத்தர் கேட்கிறாருன்னுட்டு சந்தேகமா கேட்டேன். அப்ப நாவல்பாக்கம் வரதாச்சாரிய சுவாமி பெரிய பண்டிதர், அடியன ஸ்ரீகார குமாரன்னு சொல்லுவார், அந்த மகான் சாதிச்ச
இது ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கோ. பெருமாள் நிகிரகம் பண்ற அது ஹேய குணம் இல்லை. ஏன் ஹேய குணம் இல்லைன்னாக்கா, பகவான் நாம பண்ற கர்மாவுக்கு அனுகுணமா நிகிரகம் பண்ற, அதனால இது ஹேய குணம் இல்லை. வேணும்னே பண்ணேன்னு வச்சுக்கோங்க, நம்ம தப்பே பண்ணல, தப்பே பண்ணாம இருக்குச்சே நம்மள ஒருத்தன் படுத்தினான்னாக்கா அத ஹேய குணம்னு சொல்லலாம். இங்க தப்பே பண்ணல, ஆனால் அத மாதிரி நமக்கு நிகிரகம் பண்ணல. நாம பண்ண புண்ணியபாபூர்வ கர்மாவுக்கு அனுகுணமா நிகிரகம் பண்றது பெருமான், அதனால இது தோஷம் இல்லை. இது முதல் சமாதானம். ரெண்டாவது சமாதானம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, பகவானுக்கு அனுகிரகம் தான் சுரூபம் சுபாவம் தான். நிகிரகம்ன்றது ஏறிட்டுன்றது, ஏறிட்டுன்றது தனக்கு தானே ஏறிட்டுக்கிறது, கொஞ்சம் பயமுறுத்துறது. குழந்தைய பார்த்து பொண்ணு விடுவேன் அடிச்சு விடுவேன் அப்படி அப்படின்னு பயமுறுத்தும். அந்த நிகிரகம் ஏறிட்டுன்றதே தவிர்த்து அது இது பண்றதே கிடையாது, உண்மையானது கிடையாது. அப்படி சொன்னாதான் பயப்படுவா எல்லாரும், அதுக்கோசரம் சொல்றது அது. அதனால பகவானுக்கு எப்பொழுதும் சௌஹார்தம் தான் இருக்கு நம்ம கிட்ட. சௌஹார்தம் இருக்கிறதுனால பகவான் என்ன பண்றான்னாக்கா, எப்படியாவது நம்மள அஞ்சலியும் யாச்சமானா அந்த மாதிரி கெஞ்சலாம், எனக்கு நான் யாச்சிக்கிறேன், கைய கூப்பிடுங்கோ, எப்படியாவது கைய கூப்பிடுங்கோ. 9ஆம் அத்தியாயத்துல பெருமாள் சொல்ற, என்ன கேவலம் மானுஷமாதான் பாக்குறா, என்ன மனுஷனா நான் உடம்பு எடுத்துன்னு வந்துட்டேன் அப்படின்னு தான் என்ன பாக்குறாளே தவிர்த்து என்ன பரமாத்மான்னு என்னை யாருமே பார்க்கலையே. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு அவதாரம் எடுத்து வந்ததெல்லாம் என்னை பார்த்துட்டு சரணடையாதா, சரணாகதி பண்ணாதா, இவளை ரட்சிக்க மாட்டோமான்னு தான் நான் ஆசையா வந்திருக்கேன். இந்த மாதிரி பெருமாளன் தெரிஞ்சிக்காம 10 11 என்ன பாக்குறாளேன்னு கஷ்டப்பட்டுக்கிறதா 9ஆம் அத்தியாயத்துல பாஷ்யக்காரர் சாதிக்கிற அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லுச்சு. அதனால பகவான் அத மாதிரி எழுந்துள்ளான். அவன் அப்படிப்பட்ட சௌஹார்தம் அவனுக்கு இருக்கு. அந்த சௌஹார்தம் இருக்கிறதுனால அவன் என்ன பண்ணுவான்னாக்கா, முக்தன் விஷயத்துல பரம பிரீதியோட இருப்பான் அவன். ஏன் அது எப்படி தெரியுது அப்படின்னா, சகல் வேவம் வர்த்தையன் யாவதாயுஷம் பிரம்மலோகம் விதம் பத்தியதே நஜ புனராவர்த்ததே நஜ புனராவர்த்ததே அப்படின்னு வாக்கியம் இருக்கு. இங்க இவன் இவ்வாறாக சகல்வேவும் வர்த்தையன் இவ்வாறாக இருந்து கொண்டு பிரம்மலோகத்தை அடைஞ்சி நஜ புனராவர்த்ததே திரும்பி வரமாட்டான் அப்படின்னு சொல்லிடுச்சு. திரும்பி வரமாட்டான்னு சொல்றது அனாவர்த்தி சப்தாத் அப்படின்னு சூத்திரம். அதற்கு நஜ புனராவர்த்ததே என்ற ஸ்ருதி எடுக்கிற. ஆனால் முக்கூரேஷங்கர் சபையில ஒரு கேள்வி கேட்டாராம், நஜ புனராவர்த்ததே அவன் வரமாட்டான் தான் இருக்குது. ஆனால் பாஷ்யக்காரர் என்ன பண்ண, ஆவர்த்தீஸ்வரி சப்தா தேவாவகம்யதே, அவன் திருப்பி அனுப்ப மாட்டான் அப்படின்னு பாஷ்யக்காரர் எப்படி சொல்லுவார்? இவன் வரமாட்டான் தான் இருக்கு ஸ்ருதியில. அப்படின்னு கேட்டா பாஷ்யக்காரர் அவன் அனுப்ப மாட்டான் அப்படின்னு சொல்றாரு, அது எப்படி வரும்? பாஷ்யக்காரர் சாதிச்சதுன்னு முக்கூரேஷங்கர் கேள்வி கேட்டார். கேள்வி கேட்டு முக்கூரேஷங்கரே அற்புதமா சமாதானம் சாதிச்சேன். எப்படி சாதிச்சாருனாக்கா, இங்க பாரு வச்சனத்தை பார்க்கணும், பாஷ்யக்காரர் பதங்கள் என்ன பிரயோகம் பண்றாரு. சப்தாதேவ அவகம்யதே அப்படின்னு இருக்கு, அறிந்து கொள்ளப்படுகிறதுன்னு தான் இருக்கு. சப்தத்திலிருந்து சொல்லப்படுகிறதுன்னு இல்ல, அறிந்து கொள்ளப்படுகிறதுனாக்கா உள்ள உட்கருத்தா இருக்கு. நம்ம இது சொல்றோம் பாருங்க சுவாபதேசம், அந்த மாதிரி திருப்பாவைக்கு சுவாபதேசம் சொல்ற மாதிரி உட்கருத்து என்ன அப்படின்னு பார்க்கணும். உட்கருத்து எப்படி இருக்குன்னாக்கா, உபபிரமணத்தை வச்சுன்னு பாருங்க, உபபிரமணம் வச்சுன்னு பார்க்கணும். உபபிரமணங்கள்லாம் பகவத்கீதை முதலானது. அந்த மாதிரி கிரந்தங்கள் அது என்ன சொல்றதுன்னாக்கா, இது பெருமாள் சொல்றாரு, மாவு பேச்சு புனர் ஜென்ம துக்காலயம் சாஸ்திரம் ஆப்னவந்தி மகாத்மான சம்சித்தியம் பரமாங்கதா அப்படின்லாம் இருக்கு. தன்னை பகவான் சொல்றச்சே தன்னை அடைஞ்சுட்டான்னாக்கா திருப்பி புனர்ஜென்ம கிடையாது, இந்த சம்சார பிராப்தி கிடையாதுன்னு பெருமாள் சாதிச்சுட்டார். இது பகவானே அந்த ஸ்ருதிக்கு அர்த்தம் சாதிக்கிறார். அதனால பெருமாள் அனுப்ப மாட்டான். அதனாலதான் சமஹாத்மா சுதுர்லபகா வாசுதேவ சர்வமதின்னு நிறைய வாட்டி சொல்றோம். ஆகையினால இந்த சௌஹார்தம் கொஞ்சம்
இந்த சௌஹார்தம் இருக்கிறதுனால உபபிரமணத்தை கொண்டு சொல்லணும். அது மட்டும் இல்ல, உபகோசல வித்தியில இந்த அர்ச்சிராதி மார்க்கத்தை சொல்லும் பொழுது இவன் மாணவம் ஆவர்த்தம் நாவர்த்தந்தே அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. இவன் கணக்க ஏஷ தேவபதோ பிரம்மபதா, இதுதான் தேவயானம், இதுதான் பிரம்மயானம், பிரம்மத்தை அடையறதுக்கு மார்க்கம். இதை அடைஞ்சிட்டான்னாக்கா திரும்ப இந்த மாணவ மார்க்கம் இருக்கு பாருங்க, அதாவது இந்த சம்சார மார்க்கம், அதை இவ அடையவே மாட்டா. நாவர்த்தந்தே அப்படின்னு இருக்கு. இந்த இதெல்லாம் வச்சு பார்த்தோம்னாக்கா இந்த சாஸ்திரத்தினால தெரியறது என்ன விஷயம்னா, பகவான் பரம பிரீதனாக இருக்கான் முக்தாள் கிட்ட. இப்படி முக்தாள் கிட்ட பிரீதனா இருக்கிறதுனால அவன் எவ்வளவு சுதந்திரனாக இருந்தாலும் சரி, அவன் என்ன பண்றான்னாக்கா பரமாத்மா, அவன் சர்வ சுதந்திரன். அப்படிப்பட்டவன் பக்த பராதீனனா மாறிடுறான். பெருமாள் சொல்ற அம்பரீஷ உபாக்கியானத்துல, அகம் பக்த பராதீனஹா ஸ்வதந்திர இவ த்விஜ சாதுபிர் கிரஸ்த ஹிருதய பக்தைர் பக்த ஜனப்பிரியா அப்படின்னுட்டு அம்பரீஷ உபாக்கியானம் பாகவதம் சொல்றது. அது அதுல பெருமாள்கிட்ட துர்வாசர் போய் கை கூப்பிடுறார், என்ன இந்தான சரணாகத வஸ்திராச்சு, சரணாகத வஸ்திரனா இருக்கிறதுனால நீ ரட்சிக்க வேண்டாமா, உன்னை நான் சரணடைகிறேன்ட்டு. நான் வாஸ்தவம் சரணாகத ரட்சணம் பண்றவன் தான், ஆனால் இப்ப நீர் அபச்சாரப்பட்டது பாகவதர்கிட்ட, அதனால பக்த பராதீனா நான் இருக்கேன். பக்த பராதீனா போயிட்டதுனால என்னுடைய பக்தன் சக்கரத்தாழ்வார ஆசிரியிச்சுட்டார், அவரும் மதுரத்தின் வர்றார். அப்படி இருந்துச்சு நான் எப்படி உங்க காப்பாற்ற முடியும்? நீர் ஒரு நல்ல காரியம் பண்ணும், அந்த பக்தருடைய திருவிழாத்திலே போய் நீர் சேவிச்சிடும் அப்படின்னு சொல்றாரு. அதனால பக்த பராதீனா பெருமாள் இருக்கிறதுனால அவன் என்ன பண்றான்னாக்கா, பகவான் எப்பொழுதும் பக்தால் என்ன சொல்றாலோ அதுதான் செய்வான் அவன். ஆக இப்ப முக்தன் மோட்சத்தை அடைஞ்சுட்டான், அவனுக்கு அவ்வளவு பிரீதி கொட்டுறது பகவானுக்கு. அப்படிப்பட்ட இவனை அனுப்புவானா? அதனால இவன் அனுப்பவே மாட்டான்றதுனால எப்பொழுதும் மோட்சம் இவனுக்கு உண்டு. அதுதான் அனாவர்த்தி சப்தான்ற சூத்திரத்தினால சாதிக்கிற சூத்திரக்காரர். இது ஸ்ருதி சொல்றது, உபபிரமணங்கள் சொல்றது, அந்த மாதிரி உபபத்தியும் இருக்கு, யுக்திவாதமும் இருக்கு, எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்கிறதுனால இந்த இடத்துல தோஷமே கிடையாது. அதனால சாஸ்திரம் தான் நமக்கு பிரமாணம். சாஸ்திரம் பிரமாணமா இருக்கிறதுனால பகவான் சுதந்திரனாக இருந்தாலும், இந்த பக்தனான முக்தன் அவன் பரதந்திரனாக இருந்தாலும், எப்படி இருந்தாலும் அவன் இவனை அனுப்ப மாட்டான். பகவான் முக்தனை திரும்ப அனுப்பவே மாட்டான். அதனால இவனுக்கு சத்திய சங்கல்பத்துவம் உண்டு இந்த முக்தாத்மாவுக்கு. அதுக்கோசரம் அவன் பகவானுடைய லீலாபூதி அனுபவிக்கிறதுக்கு ஏதோ சிருஷ்டிச்சுக்கிறான். அது கூட எப்படி பகவத் அதீனமா தான் சிருஷ்டிச்சுக்கிறான், சுதந்திரமா சிருஷ்டிச்சுக்கல. அதனாலதான் ஏற்கனவே ஒண்ணு பார்த்தோம், சஸ்வராட் பவதி அப்படின்னு இருக்குது. அதுக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது எம்பெருமானார் என்ன அர்த்தம் சொன்னார்? கர்ம சம்பந்த ரகிதன். அதனால கர்ம விஷயத்தம் இல்லாதனால அகர்ம விஷயம்னு அர்த்தம் அது. அதனாலதான் அனன்யாதிபதிகின்னு சூத்திரக்காரர் போட்டார், அனதிபதிகின்னு போடல. அனதிபதிகின்னாக்க சுதந்திரன் அர்த்தம், அனன்யாதிபதிகின்னாக்க வேற யாருக்கும் இவன் இது கிடையாது, அதீனம் கிடையாது, பரமாத்மா மாத்திரம்தான் அதீனம் அப்படின்னு நாங்க சொன்னாரு. அதனால இது ஆவர்த்தி சாஸ்திரம், அனாவர்த்தி சாஸ்திரத்தினால இதை நாங்க தெரிஞ்சுக்கலாம், நாம இல்லாத இது தெரிஞ்சுக்கலாம். ஆகவே இவன் சர்வாத்மனாக இந்த மோட்சத்தை அடைவான், இவன் ஆனந்தத்தை அனுபவிப்பான், திரும்ப வரவே மாட்டான் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாதிக்கிறார். இந்த ஸ்லோகத்தை சேர்த்து அதனுடைய தாத்பரியத்தை பார்க்கலாம். விஸ்வாதாரஸ்ய லக்ஷ்மீதி அபிஹிதமகிலம் சம்பவேன்னாபவருத்தே தன்னிஷ்டத்வாதி சர்வம் நஹி விலயமியாத் தச்சரீரஸ்ய தஸ்ய தன்னிக்னத்வேபி முக்தோ
நபவதி புனராவர்த்தி சங்கா கலங்கி தாதிருக் சௌஹார்த திருஷ்டே வயமபி தது அனாவர்த்தி சாஸ்திரேன வித்மஹா அப்படின்னு சாதிக்கிறார். இதுல ஏற்கனவே சொன்ன மாதிரி இவனுக்கு இதெல்லாம் இருக்கு, சத்திய சங்கல்பத்துவம் வந்துருச்சு. அந்த சத்திய சங்கல்பத்தினால இவனும் ஜெகத் வியாபாரத்தை பண்ணட்டுமே அப்படின்னு கேள்வி வந்தது. அதற்கு பதில் சொல்றேன். அத இந்த இடத்துல சொல்ற இது அர்த்தம் பாருங்க. விஸ்வாதாரஸ்ய அனைத்தையும் தாங்குறவன், ஆதாரம், பிரபஞ்சம் அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறவன், எல்லாத்தையும் தாங்குறவன் பகவான் தானே. அவனுக்கு லக்ஷ்மேதி அபிஹிதம். லக்ஷ்ம அப்படின்னா லட்சணம்னு அர்த்தம். லட்சணம் என்பதாக அபிஹிதம் சொல்லப்பட்டது. என்னது? அகிலம், இந்த பிரபஞ்சம் முழுக்க அவனுக்கு லட்சணம். அவனுக்கு அதீனமா எல்லாம் இருக்கு, எல்லாத்துக்கும் ஆதாரம் அவன் அப்படின்னா இவைகள்லாம் ஆதேயம் பகவானால தரிக்கப்படுகின்றன. அதனால சரீரமா இருக்குன்னு அர்த்தம். இப்ப என்ன பதில் கேள்வி வருது? அனைத்தும் அப்பவிருத்தே முக்தனுக்கு எல்லாம் போயிடுத்து இல்லையா? அப்போ கர்ம சம்பந்தம்னா போயிடுத்து. அதனால அவனுக்கு வருமா இது? அவனும் லோகத்தெல்லாம் தரிக்கிறான், அதனால ஜெகத்தெல்லாம் சிருஷ்டிப்பான் அப்படின்னு வருமானா நான் சம்பவேத். அவனுக்கு அது சம்பவிக்காதது, அவனுக்கு சேராது அப்படின்னு அர்த்தம். இந்த லட்சணம் அவனுக்கு சேராது. ஏன்னா பகவானுக்கு சொல்லப்பட்ட லட்சணம் முக்தனுக்கும் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த லட்சணமே தோஷமா போயிடுமே. ஒருத்தருக்கு சொல்லப்படக்கூடிய லட்சணமானது இன்னொருத்தருக்கும் வருது அப்படின்னு சொன்னான்னாக்கா அது அந்த லட்சணமே தோஷத்தோட கூடினதுன்னு ஆயிடும். இதெல்லாம் அதிவியாப்தி அவ்வியாப்தின்னு சொல்றாரு. அந்த தோஷம் வந்துடும். அதனால தற்சரீரஸ்ய தது அப்படின்றதுனால பகவான் சொல்லப்படுறான். பகவானுக்கு ஷரீரமா இருக்கிறது. அந்த முக்தன் பகவானுக்கு ஷரீரமா இருக்கான். அவனுக்கு தன்னிஷ்டத்வாதி சர்வம் பகவானிடத்திலேயே இருக்கிறது. அதாவது தாரியம்னா என்ன அர்த்தம்? பெருமாள் ஸ்ரீஸ்வரூப தரிசனம் வருது, அதை காமிக்கிற அர்ஜுனனுக்கு. அப்போ அர்ஜுனன் சொல்றான், பஷ்யாமி தேவான் தவ தேவ தேஹே அப்படிங்கிறான். எல்லாத்தையும் நீ தான் தரிச்சுட்டு இருக்க, உன்னுடைய விஸ்வரூபத்துல பாக்குறேன், எல்லாரும் உன் திருமையில ஏகதேசமா இருக்கா அப்படின்னுட்டு அர்ஜுனன் விஞ்ஞாபிக்கிறான் பெருமாள் கிட்ட. அதனால அவங்கிட்டதான் நாம எல்லாரும் ஒற்றின்னு இருக்கோம். இதுதான் வாசுதேவ சப்தத்துக்கு அர்த்தம். நாராயண சப்தத்துக்கு இதுதான் அர்த்தம். பகவானிடத்துல நாம இருக்கோம், பகவான் நம்ம இடத்துல இருக்கான். பகவானிடத்துல நாம இருக்கிறது அந்தர்வியாப்தி பகிர்வியாப்தின்னா சொல்றோம். அத மாதிரி அந்த தன்னிஷ்டத்வாதி சொல்றோம். அவங்கிட்ட நாம இருக்கிறது முதலான அனைத்து குணங்களும், நமக்கு இருக்கிற சுபாவங்களும் விளயம் நாசத்தை நகியாத், அது அடையவே அடையாது. அதாவது என்ன அர்த்தம்? பகவானுக்கு சரீரமா இருக்கிறதுன்றது எப்பொழுதும் இருக்கும். அது எப்பவுமே அது போகாது, நாசத்தை அடையவே அடையாது. சரி, அப்படி சொல்லிட்டியானாக்கா தன்னிக்னத்வேபி பரமாத்மாவுக்கு அதீனமா இருந்தா கூட அப்போ திரும்பி வந்துருவானா, திருப்பி அமுச்சுடுவானா அப்படின்னு கேள்வி வருமோ இல்லையோ? அதற்கு பதில் முக்தனானவன் தாதிருக் சௌஹார்த திருஷ்ட, சௌஹார்தம் இருக்கு, சுஹൃத்வம், அதாவது பிரீதி, அப்படி ஒரு வாத்சல்யத்தோட இருக்கான் நம்ம கிட்ட. அவன் அப்படிப்பட்டவங்கிட்ட இவன் பார்க்கிறான் முக்தன், பகவான் எவ்வளவு நம்ம கிட்ட பிரீதியா இருக்கான். நமக்கே அனுபவம் இருக்கு, இந்த லோகத்திலேயே இப்ப கூட நமக்கு அனுபவம் இருக்கு. பகவான் பரமகிருபையோடு நமக்கு எப்படி அனுகிரகிக்கிறான், எத்தனை விஷயங்கள் நாம பார்க்கிறோம், நமக்கு அனுகூலத்தை எவ்வளவோ பண்றான் அப்படின்றத பார்க்கணும்.
ரிஷிங்கர் அடிக்கடி சாட்சியார் அப்படின்ட்டு அந்த சன்னியாசாசனம் வந்த புதுசு. அப்போ 2009 ஞாபகம். அப்போ ரிஷிங்கர் சாட்சியார், நான் துவய பிரவர்த்தே மமகியம் பிரயாசைஹி துவய பிரவர்த்தே மமகியம் பிரயாசைஹி துவய ரக்ஷதி ரக்ஷகைக்கமன்யைஹி துவைசா ரக்ஷதி ரக்ஷகைக்கமன்யைஹி அப்படின்னு நான் விட்டுட்டேன்பா. அதனால எனக்கு ஒரு குறவும் இல்லை. பகவான் இடத்துல பாரத்தை இது பண்ணினேன், எனக்கு எல்லாம் அனுகூலமாவே போச்சு அப்படின்னுட்டு இத ரிஷிங்கர் சாதிச்சார். எல்லாரும் அப்படிதான் நாம இருக்கோம், எல்லாரும் நாம அது மாதிரிதான் இருக்கோம். ஆகவே இது பெருமாள் எவ்வளவு நம்ம கிட்ட பிரீதியா இருக்கிறது இங்கேயே நாம அனுபவிக்கிறோம். இங்கேயே அனுபவிக்கும் பொழுது அங்க போன முக்தன் எப்படி அனுபவிப்பான், அவனுக்கு அது நன்னாவே தெரியும். அது அதனால பகவானிடத்துல நாம அதை பார்க்கணும். தாதிருக் சௌஹார்த திருஷ்டா, அப்படிப்பட்ட வசந்த சௌஹார்தம். பேர்பட்ட வசந்த சௌஹார்தம்னாக்கா நமக்கு ஒரு கெடுதலையும் நினைக்க மாட்டான், யாருக்குமே நினைக்காத பகவான். எல்லாம் அவன் குழந்தைகள் தானே, அதனால அவன் போய் கெடுதல் நினைப்பானா? எல்லார்ட்டையும் பிரீதியா இருக்கிறவன் தன்னுடைய பக்தனிடத்துல போய் அதை பார்ப்பானா? அதனால இத பார்த்துடவே புனராவர்த்தி சங்கா கலங்கான திரும்ப அமுச்சிடுவானோ அப்படின்னு இவனுக்கு கலக்கமே வராது. புனராவர்த்தி திரும்ப வருதல், திருப்பி அமுச்சிடுவான் அப்படிங்கிற சந்தேகம், சங்கா சந்தேகம், அதனால கலங்கம், மனசு பீடிக்கப்பட்டுடுவானா, கஷ்டப்படுவானா அப்படின்னு என்ன, அத மாதிரி கிடையாதுன்னா பவதி, அந்த மாதிரி இருக்கவே மாட்டான் அவன். எப்படி உனக்கு தெரியுது அப்படின்னு கேட்டாக்க நச்ச புனராவர்த்ததே அப்படின்னு ஸ்ருதி சொல்றது. மாவு பேச்சது கௌந்தேய புனர்ஜன்மன வித்தியதே அப்படின்னு கீதை சொல்லிருக்கு. இதம் ஞானோபாஸ்ருத்ய மமசாதர்மியமாகதா சர்க்கேபி நோபஜாயந்தே பிரளயேன வியதந்தி ச அப்படின்னு பெருமாள் சொல்றாரு. இந்த உபாசனத்தை பண்ணிட்டதுனால என்னுடைய சாதர்மியத்தை அடங்கிவிட்டா, எனக்கு என்னென்னலாம் இருக்கோ அத மாதிரி அவளுக்கு வந்துருச்சு கல்யாண குணங்கள். அதனால அவ சர்க்கேபி நோபஜாயந்தே, சிருஷ்டி நடக்கும் பொழுது அவ உற்பத்தி ஆகவே மாட்டா. அவளுக்கு சிருஷ்டி வரும் பொழுது அவளுக்கு உற்பத்தி கிடையாது. பிரளயேனம் வியசந்திச்சே, பிரளயத்திலும் அவ இதுவா போக மாட்டா அப்படின்னுட்டு நாசத்தை அடைய மாட்டான் பகவானே சொல்றான். அது அதனாலதான் ஏதேன பிரதிபத்தியமானாக இவம் மாணவம் ஆவர்த்தம் நாவர்த்தந்தே, அந்த வாக்கியத்தை சொல்லச்சேதான் கல்லஜனம் வரும். உபனிஷத்து அவ்வளவு அழகா நமக்கு சொல்றது. இந்த வழியில போனவா திரும்ப ஏதோ இந்த மாணவ வழி இருக்குதே, திரும்ப வர்றது வழி, அதை திருப்பி அவ அடையவே மாட்டா, அவ ஆவர்த்திக்கவே மாட்டா, சம்சார சம்பந்தம் வரவே வராது அவளுக்கு. இப்படிப்பட்ட உபாசனம் வசந்தது. அந்த உபாசனத்தினுடைய பலனை கொடுக்கிற பகவான் எப்படிப்பட்டவன், அந்த லோகத்தை நாம் அடைஞ்சவன்னா அது எவ்வளவு வசந்ததா இருக்கு. அப்படிப்பட்ட லோகத்தை அடைகிறவனுக்கு இந்த மாதிரி வரவே வராது. இததான் அனாவர்த்தி சப்தா அனாவர்த்தி சப்தான் சூத்திரக்காரர் சொன்னாரு. அதாவது தாத்ருக் சௌஹார்த திருஷ்டே அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல தாத்ருக் அப்படின்னா என்ன அர்த்தம், அப்படிப்பட்ட அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்டனாக்கா சாஸ்திரங்கள்ல பிரசித்தமான ரொம்ப வசந்த அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அதனால இந்த பிரீதின்னு சொல்றதை காட்டிலும் சாஸ்திரங்கள்ல வசந்தது, சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்ட வசந்த இது அந்த மாதிரி அர்த்தம் பண்ணிக்கணும். அதனால வெறும் பிரீதின்னு தாத்ருக் பிரீதின்னு சொல்ல வேண்டாம், சாஸ்திரங்களால் அறியப்பட்ட வசந்த பிரீதி, வசந்த அனுகிரகம், அந்த மாதிரி பண்ணிக்கணும். அது அந்த மாதிரி அர்த்தம் பண்ணிட்டா சரியா போயிடும். இத பயம் நாம் நாம் யாரு அப்படின்னா சாஸ்திரத்தை தெரிந்து கொண்டவர்கள். சாஸ்திரம்னா வேதம்னு அர்த்தம். வேதம், அந்த வேத சம்பந்தமான எது எது இருக்கோ அவைகள் எல்லாம் இத தெரிஞ்சுண்டவா அவ அத்தனை பேரும் அனாவர்த்தி சாஸ்திரீன, அனாவர்த்தி நஜபுனராவர்த்ததே அப்படின்னு சொல்றக்கூடிய அந்த வேத வாக்கியம் என்ன, அத மாதிரி சர்க்கேபி நோபஜாயந்தே பிரளயேன வியதந்திச்சேன்னு சொல்லக்கூடிய ஸ்மிருதி வாக்கியங்கள், அந்த மாதிரி சூத்திரக்காரர் அனுகிரகிச்ச அனாவர்த்தி சப்தா அனாவர்த்தி சப்தா சூத்திரம் என்ன, இது அத்தனையும் எடுத்துக்கணும். இவைகள்னால அனாவர்த்தி சாஸ்திரேன
ஈக இங்க இந்த லோகத்திலேயே நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். தத்து அந்த பகவானுடைய சௌஹார்தம் இருக்குதே, அவன் நம்ம கிட்ட பிரீதியா இருக்கானே, அதை வித்மஹா அறிந்து கொள்கிறோம். அதை நாம தெரிஞ்சுட்டு இருக்கோம். வேற என்ன வேணும்? ஒரு உபாசகனுக்கு இதான வேணும். சாஸ்திரத்தினாலதான் நாம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். சாஸ்திர சுத்தபாவம் கதோ பக்தியா சாஸ்திராத்வேத்தி ஜனார்தனம் அப்படின்னு சஞ்சயர் சொல்றார். நமக்கு பக்தியினால சுத்த பாவம் வரணும். சுத்த பாவம் வந்ததுன்னாக்க ஸ்ருதிகளுடைய யதார்த்தம் நமக்கு தெரியும். அது யதா தத்துவம் எப்படி ஸ்ருதி சொல்றதோ அந்த அர்த்தத்தை நம்ம கிரகிச்சுப்போம். பக்தி இல்லைன்னாக்காதான் குதிருஷ்டிகள் மாதிரி தவறாக அர்த்தம் பண்ணிப்போம். அதனால தவறான அர்த்தம் வரக்கூடாது, நல்ல அர்த்தம் வரணும். அது வரணும்னாக்க பக்தி இருக்கணும், உபாசனை இருக்கணும், நல்ல ஞானம் வரும். அதை கொண்டு நாம தெரிஞ்சுக்கலாம். ஆகையினால இவனுக்கு விரோதமே வராது, திரும்ப வரவே மாட்டான். இவன் முக்தி தசை அடைஞ்சிட்டான்னாக்க இவனுக்கு எல்லா குணமும் ஒன்றும் சத்திய சங்கல்பமும் வரும். அதனால ஜெகத் வியாபாரத்தையும் அவன் பண்ண மாட்டான். ஏன்னா பகவானுக்கு அதீனமா இருக்கிறதுனால, பகவானுக்கு அதீனமா இருக்கிறதுனால திரும்பி அனுப்பிச்சுடுவானோ அவன் அப்படின்னா அவன் அனுப்ப மாட்டான். அதுவும் சாஸ்திரத்தினாலேயே சம்மதம். அதனால அவன் திரும்ப வரவே மாட்டான். சம்சார பிராப்தின்றதே கிடையாது அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்ப ஸ்லோகத்தை சேவிக்கலாம். விஸ்வாதாரஸ்ய லக்ஷ்மேதி அபிஹிதம் அகிலம் சம்பவேன் அபவருத்தே தன்னிஷ்டத்வாதி சர்வம் நஹி விடயமியாத் தச்சரீரஸ்ய தஸ்ய தன்னிக்னத்வேபி முக்தோ நபவதி புனராவர்த்தி சங்கா கலங்கான்னு இருக்கு, கலங்கின்னு இருக்கு. தாத்ருக் சௌஹார்த திருஷ்டே பயமிக தத் அனாவர்த்தி சாஸ்திரேன வித்மஹா கவிதாக்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத் குரு பரம்பராயே நமः.